அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் தேதி முதல் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற போகின்றன. அதிலும் குறிப்பாக ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். மிக வலுவாக ஏற்கனவே 9ஆம் இடத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் சஞ்சரிக்கிறார். இப்படி 3 கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் புதன் நீச்சம் பெற்றிருப்பதாலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புகிறார். 9ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். ஏற்கனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார். பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9இல் சுக்கிரனும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வது, அதே போன்று வித்யாகாரகரான புதனும் பின்னோக்கி நகர்வது என 3 கிரகநிலைகளில் இந்த அற்புதமான மாறுதல் சந்திக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது முழு சுப கிரகமாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த வேளையில் வலம் வருகிறார். குரு லாபத்தில் இருப்பது நிறைந்த நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மார்ச் 29ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அவருடன் இணைந்து மொத்தமாக 6 கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட 6 கிரகநிலைகள் மார்ச் 29ஆம் தேதி அன்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது முதன்மையாகவே நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சனி விலகுவதே மிக பெரிய அளவிலான சிரமங்கள் விலகியதற்கான பலனை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. 15ஆம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வர போகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் பல்வேறு இடங்களை வலு சேர்க்கிறார். இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது இந்த வேளையில் அபரிவிதமான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரனினுடைய உச்ச சஞ்சார அமைப்பு மிகவும் சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்வதக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் இதுவரை அஷ்டம சனியால் சந்தித்து வந்த கடுமையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகுவதோடு நீங்கள் விரும்பிய உறவுகளுக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எதை செய்தாலும் அதை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் கவனக்குறைவு இல்லாமல் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே
கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு துரிதமான பல வெற்றி வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பாராத சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த விரய செலவுகளும் முதலீடுகளாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக உள்ளது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உற்சாகம் உத்வேகம் குறையாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுகிறது. அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனியும் விலகுவது, பாக்கியத்தில் வலுவாக பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மன நிம்மதியும் மனநிறைவும் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, விரும்பியபடியே உத்தியோகம் சார்ந்த சூழல் போன்றவை அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு வலுவாக இருந்தாலும் அதற்கான பலனை நிறைவாக பெற முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் உறுதியாகவே இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைவான மாற்றத்தையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நடப்பதை காட்டிலும் தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே கலைத்துறையில விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் மிக பெரிய அளவிலான வரவேற்பு நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தின் ஆரம்பத்திலிருந்தே புதிய கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதோடு மிக அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி விரும்பிய அனைத்து விதமான பணிகளையும் திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பரிபூரணமாக உங்களுடைய செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. உங்களுடைய வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவுமின்றி எளிதில் உங்களை தேடி வரும். முன்னேற்ற நிலைமையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக காரிய வெற்றி கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான சிரமமும் தடையுமின்றி உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.